ட்ரெஸ் பண்றது, நம்மளை அழகுபடுத்திக்கிறது நிறைய நினைப்போம். இது அத்தனையும் யாரோ ஒருத்தருக்கு ரசிக்கிறது. உனக்கு சல்யூட் பண்ணணுமா படி, அம்மா எப்படிமா இருக்கிற அப்படின்னு கேட்கணுமா படி, எங்க போறீங்க நீங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மரியாதையா கூப்பிடணுமா படி, வீட்டுல சாமான் தொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணணுமா படி, இன்னொருத்தருக்கு அடிமையாக கூடாதுன்னு நினைக்கிறோமா படி, பெண் என்பவள் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்றோம் வாய் மூடணுமா படி. இங்க இதெல்லாம் வேணும்னா நீ படி. கல்விதான் முக்கியம். சாதியை ஒழிக்கணுமா படி. அதிகாரத்தை எழுத்து நின்று சண்டை பண்ணணுமா படி. எவனை பார்த்தா பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியா படி. பட்சி எழுந்து நில்லு, நின்னு பாரு, உன்னை பார்த்து அத்தனை பேரும் பயப்படும். இங்க இந்த கல்வி சாதி மத இன வேறுபாடு அத்தனை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த கல்வி. இந்த கல்வி உங்க வீட்டு பாக்கெட்டை ஏடிஎம் கார்டா மாத்தணும் எக்காரணத்து கூட நினைச்சிடாதீங்க. உங்க பிள்ளைங்களை வச்சு இந்த கல்வி திரும்ப இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போகணும். சாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் கல்வி. இந்த கல்விக்காக உருவாக்கி இருக்க இந்த குழந்தைங்களுக்காக, இங்க இருக்க அத்தனை பேருக்காக நீங்க உறுதுணையா நிக்கணும். எந்த கட்சிக்காரன் வரான், எந்த ஊருக்காரன் வரான், அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் இன்னைக்கு ஒரே ஒரு பெண் முடிவெடுத்துட்டா போதும், ஒரு பெண் படிச்சுட்டா போதும், 7 தலைமுறை படிச்சிடும். எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும் படிச்சுதான் நாங்க அத்தனை 16 பிள்ளைங்களும் படிச்சிருக்கோம். எங்க அம்மா படிக்கல, நாங்க 16 பேரும் குட்டி சவரா போனோம். ஒரே ஒரு முடிவு பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்க பெண்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்க ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குட் டச் பேட் டச்னு. பெண்களுக்கு சொல்லி தராதீங்க, ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. எது தவறு, எது சரி, எது சரியா இருக்கணும் அப்படின்றத ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க இருக்க எல்லாமே நம்ம கைகிட்ட இருக்குது. கல்வியும் இருக்குது, கெட்ட பழக்கங்களும் இருக்குது, நல்ல சவகாசமும் இருக்குது, கெட்ட சவகாசமும் இருக்குது. அதை எப்படி நிறுத்தணும்ன்றத முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் விட எல்லாத்தையும் தாண்டி தயவு செய்து சேமிப்புல கவனம் செலுத்துங்க. வீண் காசை விரயம் பண்ணாதீங்க. நிலம் வாங்குறதுல கவனம் செலுத்துங்க. பொருளாதார சிந்தனையோட இருங்க. இன்னொரு தடவை கூலியா முயற்சி பண்ணாதீங்க. எங்க அப்பா கூலியா வேலை செஞ்சா, இன்னைக்கு நான் பிசினஸ் மேன். பொருளாதார சிந்தனை ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்களுக்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் முக்கியமா உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளங்க. கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பொருளாதார சிந்தனை முக்கியம். நமக்கு நிலம் எந்த அளவுக்கு முக்கியமோ நிலத்தோடு சேர்ந்து நமக்கு பாதுகாப்பு முக்கியம். இன்னைக்கு இந்த பாதுகாப்பும் நிலமற்ற இருக்க மக்களாகவும் நம்ம இருக்கிறோங்க. இன்னும் காணி நிலம் கூட இல்லாம இருக்க சமூகம் தான் நம்ம சமூகம்னா ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். அதுல எல்லாம் மீட்டெடுக்கணும்னா கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு, நம்முடைய நிலம், இது எல்லாமே நமக்கு வேணும். அதுக்காக படிங்க, ஒற்றுமையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நாம மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள இருக்கிறோம். இது இன்னைக்கு நேரத்துக்கு தெரியல, சினிமா முகத்துல. இப்ப நான் சினிமாக்காரங்க நீங்க எல்லாரும் கை தட்டுறீங்க. நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கை தட்டீங்கன்னா நீங்க அறிவுள்ள பிள்ளைகள். நீங்க என்னன்னே தெரியாம போய் ஓட்டு போட்டீங்க, அதுக்கு இன்னும் பிரச்சனை.